இன்று நம்முடைய ஆகாஷ் புத்தக திருவிழா இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ளேன். வருகை புரிந்து முழுமையாக புத்தக கண்காட்சியை பார்த்தேன். உண்மையிலேயே மனம் பூரிப்பாக இருக்கிறது. ஏனென்றால் அனைத்து விதமான புத்தகங்களும் அனைத்து சப்ஜெக்டும் இவர் வைத்திருக்கிறார்கள். இதில் நான் பார்த்து எனக்கு பிடித்த எங்களது கட்சியின் புத்தகமான அமைப்பாய் திருவிழும் புத்தகத்தை பார்த்தேன். நிறைய பேர் அதை பார்த்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார்கள். அதேபோன்று சட்ட புத்தகங்களை பார்த்தேன். தற்போதைய கிரிமினல் ஆக்ட்ஸு 3 புத்தகங்களும் வாங்கியுள்ளேன். அதேபோன்று எல்லா விதமான புத்தகங்களும் இங்கே உள்ளது. எல்லா குழந்தைகளுக்கு தேவையான புத்தகங்கள், இளைஞர்களுக்கு தேவையான புத்தகங்கள், நிறைய குடும்ப தலைவர்களுக்கு ஏற்ற நாவல்கள், பல்வேறு ஆசிரியர்கள் எழுதிய நாவல்கள் அனைத்தையும் கலெக்ஷனாக ஒரே இடத்தில் வைத்துள்ளார்கள். எனக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்குது. இதை பார்க்கும்போது தான் தற்போது ஒரு துணை மேயராக நான் ஒரு அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டு இருந்தபோது நாம் ஒரு எம்காம்பிஎல் படித்த நபர் என்பதே இந்த புத்தக கண்காட்சி வந்தபோது தான் உண்மையிலே எனக்கும் ஞாபகம் வருகிறது. அந்த அளவுக்கு நாம் கற்ற கல்வி இந்த புத்தகங்களை பார்க்கும்போது தான் அது மீண்டும் நினைவுகளுக்கு வருகின்றது என்பதை இந்த நேரத்தில் நானும் தெரிவித்துக் கொண்டேன். அன்பு சகோதரர்களுக்கு, இந்த புத்தக கண்காட்சி நடத்தும் அன்பு சகோதரர்களுக்கு கடலூர் மாநகராட்சியின் சார்பிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் எங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோன்று நிறைய மாணவர்களுக்கு இலவசமாக காம்படிஷன் எக்ஸாம் எப்படி எழுதுவது என்று அவர் வகுப்பெடுப்பதாக கூறினார்கள். அதேபோன்று ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற யூபிஎஸ்சி தேர்வுகளுக்கு வகுப்புகளை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக எடுப்பதாக கூறியுள்ளார்கள். பெருமகிழ்ச்சி. நானும் எனது கோரிக்கையாக பள்ளிகளில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, குறிப்பாக கடலூர் பகுதியில் உள்ள நம்முடைய மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியிலும் அரசு மேல்நிலைப் பள்ளிகள், வண்டிப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் மஞ்சக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி போன்ற பள்ளிகளில் உள்ள மாணவர்களுக்கு ஏதேனும் வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் மாணவர்களுக்கு இலவசமாக டிஎன்பிஎஸ்சி அவர்கள் பயில்வதற்கு, அந்த காம்படிஷன் எக்ஸாம் எழுதுவதற்கு அவர்களுக்கு இலவசமாக கற்பித்துக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளேன். அவர்களும் சரி என்று கூறியுள்ளார்கள். விரைவில் அதற்கான ஏற்பாடுகளை நிச்சயமாக செய்வோம் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். நன்றி.